வணக்கம் நண்பர்களே, இது என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரப்பில். எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோடய ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் விவசாயம் காட்டில் களை வெட்ட போவாங்க. இந்த மாதிரி கடலக்காடு குச்சிக்காடெல்லாம் களை வெட்ட போவாங்க. அப்போ இந்த மாதிரி கோரப்பில்லை நம்ம களை வெட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு உருண்டையாக ஒரு வேர் மாதிரி இருக்கும். இருங்க, உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல. இதில் பாருங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், கோரப்பில் தான். இதில் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வேர் மாதிரி, இந்த மாதிரி உருண்டையா. இதை எங்கள் அம்மா நல்லா காய வச்சு சீகக்காய் பொடி அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சீகக்காய் பொடியில் அந்த சீகக்காய் அரைக்கும் போதே இதையும் போட்டு அரைச்சி எனக்கு தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க. என்னோடய ஹேர் நல்லா கோரப்பில் மாதிரி நல்லா நீட்டமாக நல்லா அடர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக. உங்களுடைய அம்மாவும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வில்லேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதாவது முத்தி போன கோரப்பில்லில் தான் இந்த மாதிரி இருக்கும். சும்மா பிஞ்சி கோரையிலலாம் இருக்காது. இது பாருங்கள், ஒரு பிஞ்சி கோரை இதில் இல்லை. ஆனால் முத்தி போன கோரையில் தான் அந்த மாதிரி இருக்குது. அம்மே பாருங்கள், வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் பிஞ்சி கோரை. இந்த மாதிரி களை வெட்ட போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி கோரையோட அந்த வேர் இது நார்மலாகவே நீங்கள் வேணால் கிள்ளி முகந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சீகக்காய் வாசம் தான் அடிக்கும். நீங்களும் வேணால் இந்த மாதிரி கோரப்பில் இருக்குது, முத்தி போன கோரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உருண்டையாக உங்களுக்கு ஒரு வேர் கிடைக்குதா, அதை வேணால் நீங்கள் உடச்சி முகந்து பாருங்கள். இதில் சீகக்காய் வாசம் அடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.